Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்சி டிஎம்கே ஒரு மாதிரி திணற மாதிரியே தெரியுதே சார், உங்களுக்கு எப்படி தெரியுது? அரசியல்ல வந்து ஒரு கரூர்லயே பயந்துட்டாங்க. கரூர் விஷயத்திலேயே 3 மாசம் சொல்லுங்க, 3 வருஷம் சொல்லாது, 3 மாசம் சட்டசபையில் தமிழகத்தில் ஒரு விஜய்க்கு எதிராக 2036 தான் ஒரு கேள்விக்குறி வரும் என்று நினைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் அது மட்டும் ஒண்ணும் நடக்காது. 2 டேர்ம்ஸ் இருந்து காமிச்சிருவாரு. கரூர் விஷயத்தில் விஜய்க்கு வெற்றி கிடைத்தது. ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக பதில் சொல்லட்டும். நெத்தியில அடிச்ச மாதிரி 900 கோடி வாங்குனீங்கல்ல, அது மாத்தி மாத்தி பேசிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு உங்க மாமனார் கிட்ட தான் வாங்கணும்னு. எங்க இருக்காருன்னு ஆதவர்ஜுனா 1 மாசம் கழிச்சு சொல்லிட்டார். திமுகவை சைலன்ஸ் ஆக்கி விட்டார். அதுதான் பிரச்சனை. அங்க முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. நீங்க ஒரு விவசாயி பத்தி பேச மறந்துட்டீங்க. கான்கிரீட் போட்டு அதில் நடந்து வந்த விவசாயி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாரு சார். அதையும் சொல்றாங்க. இவங்க டேட்டா வச்சுன்னு பேசுவாங்க. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும். இவங்க ஆட்சியில இருந்திருக்காங்க, இவங்க ஆட்சியில் இருக்காங்க இப்போ. சார், தமிழ் தாய் வாழ்த்து அனைத்து இடங்களிலும் கண்டிப்பாக பாடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்டம், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலில் வேண்டுகோள் விடுத்தது விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆன பிறகு பிரதமரை சந்தித்த பிறகு அவர் கடிதத்தில் 5 குறிப்புகளில் இது ஒன்று மோதிகமாக இருந்தது. சார், விவசாயிகள் கடன் ரத்து அப்படின்னு பேசும்போது திமுக சைடு இருந்து நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது. மத்திய அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு உதவி வேண்டும், நாங்கள் வீணாக மோதல் போக்கை தவிர்க்கிறோம், தமிழக வளர்ச்சி முக்கியம், அம்மையார் நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் என்னிடமே சொன்னாங்க. 6 மாசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில இருந்தே வந்துட்டு பிரச்சனைகள் பண்ணிட்டே இருக்கிறாங்க. விஜய் வீட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சீட்ல உதயநிதிக்கு பார்த்தா கண் எரியுது, வயிற்று எரியுது. வணக்கம் சார். வணக்கம். 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்சி டிஎம்கே. ஆனா 3 வருஷம் தான் ஆகுது டிவிக்கே. அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் சட்டமன்றத்துல ஒரு மாதிரி திணற மாதிரியே தெரியுதே சார், உங்களுக்கு எப்படி தெரியுது? 3 மாசம் சொல்லுங்க சைலஜா, 3 வருஷம் சொல்லாது, 3 மாசம் சட்டசபையில். அரசியல்ல வந்து ஒரு கரூர்லயே பயந்துட்டாங்க. கரூர் விஷயத்தில் விஜய்க்கு வெற்றி கிடைத்தது. அதனுடைய காரணமாகத்தான் அனுதாப அலை என்றெல்லாம் சொன்னார்களே, அது அல்லவே இல்லை. விஜய் மீது இருக்கக்கூடிய ஒரு பாசம், அன்பு, விஜய் அண்ணா, விஜய் தம்பி, விஜய் மாமா, விஜய் மச்சான், அதெல்லாம் வந்து ஒரு பிம்பங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெறுக்க ஆரம்பித்தார்கள் 8 கோடி தமிழர்கள். அதனுடைய பிரதிபலிப்பு தான் கண்டிப்பாக விஜய்க்கு சாதகமாக போயிருந்தால் என்று சொன்னாலும் 60,000 விதவைகளை கொடுத்த தமிழ்நாட்டிற்கு திமுக, உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் 2021 முதல் 2026 முதல் 60,000 விடோஸ் பிகாஸ் ஆஃப் ட்ரக். அதைத்தான் ஆளுநர் ரவி அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் செய்த ஒரு கணப்பெடுக்கு காரணமாகத்தான் அதை பேஸ் பண்ணி தான் நானும் சொல்றேன். அதனால தான் 3 மாசத்துல நன்றாக தன்னுடைய திறமையையும் ஆளுமையையும் அரசாங்க நிர்வாகத்தையும் கண்டு கொடுத்து விட்டார். அதாவது கிரிப் வந்துடுச்சுன்னு சொல்ல வரேன். சார், இப்போ ஒரு கேள்வி கேட்டா, சட்டமன்றத்துல ஒரு கேள்வி கேட்டா யாராக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி பதில் சொல்லணும். ஆனா பதில் சொல்லாம அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்து திரு ஏவா வேலுவாக இருக்கட்டும், MRK பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், எல்லாருமே பதில் சொல்ல முடியாம ரொம்ப திணறாங்க. 2 பேருக்கும் வாக்குவாதம் மாதிரி தான் சார் போயிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வாக்குவாதம் இருக்குதோ இல்லையோ, முதல்ல இதை நீங்க பார்க்க முடியாதுங்க. வாக்குவாதம் இருந்ததுல நீங்க பத்திரிகையில தான் படிக்க முடியும். மத்த நாள் நெக்ஸ்ட் டே மார்னிங் either in Tamil papers or English papers, சில துணுக்கள் மூலமாக. ஆனால் தமிழ்நாட்டு சட்டசபையில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணப்பறம் தான் நான் டெல்லியிலேருந்து உட்காந்து பார்க்கிறேன். என்னுடைய மகன் அயல்நாட்டிலிருந்து அதை பார்த்து விட்டு பிரதிதினம் சொல்லுகிறான். அதே மாதிரி உலகம் முழுக்களும் பார்க்கறாங்க, எல்லா ஊர்லயும் பார்க்கறாங்க, அமெரிக்கால பார்க்கறாங்க, லண்டன்ல பார்க்கறாங்க. தமிழ்நாட்டில் நடப்பதை உடனே தெரிந்து கொள்ளுகிறார்கள். அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயம் லைவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வருடம், அதாவது 2026 டிவிக்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சட்டமன்றத்துல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயத்தை வந்துட்டு லைவ் மூலமா மக்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு நம்ம சிஎம் அவர்கள். 10/24க்கு MAக்கு பன்னீர்செல்வம் சொல்றாரு,
ஸ்டாலின் வந்தோ இல்ல ஐயா கருணாநிதியோ எங்களெல்லாம் பார்த்தால பேப்பரை படிச்சுட்டு வந்துட்டு எங்களெல்லாம் கேள்வி கேட்பாரு, நாங்கெல்லாம் டென்ஷன்ல இருந்தோம், இப்ப ரிலாக்ஸ்டா இருக்காங்களே சொன்னதுக்கு புஷி ஆனந்த் என்ன பதில் சொன்னார் பாருங்க. அது நான் டெல்லியில இருந்து பார்க்க முடிகிறதே. நீங்க வாக்குவாதம் இருந்தாலும் பிரதிவாதம் இருந்தாலும் சட்டசபையில் ருசிகரமான தகவல்கள் வெளியே வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஊழல் கட்சி என்று நிரூபித்து விட்டார் நேற்று ஆதவ அர்ஜுனா சட்டசபையிலேயே. மாமனார்கிட்ட வாங்கினீங்களேங்கிறது முந்தானேத்து எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா குறிப்பா அந்த 900 கோடி அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும், உங்க வாயால அதுக்கான பதில கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. சோ நெத்தியில அடிச்ச மாதிரி 900 கோடி வாங்குனீங்கல்ல, அது மாத்தி மாத்தி பேசிக்கிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு உங்க மாமனார் கிட்ட தான் வாங்கணும்னு. சட்டசபையில் உங்க அப்பா இல்ல, உங்க அப்பா தான் வாங்கினாரு, சட்டசபையில் உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க எப்படி பாத்தீங்க? உங்க ஸ்டைல அதுக்கு என்ன சார் பதில் சொல்றீங்க? என்னுடைய பதில் ஒன்னே ஒண்ணு. முதலமைச்சர் சொன்னார் பாருங்க, முதல் நாள்ல நான் அப்பாவை தேடுறேன்னு எப்படி தேடினார் பாருங்க. எங்க இருக்காரு ஆதவ அர்ஜுனா ஒரு மாசம் கழிச்சு சொல்லிட்டார், எங்க உங்க உதயநிதியுடைய அப்பா தான் இங்க இருக்காரு, இல்ல பாருன்னு. ஏன் தெரியுமா? அந்த 900 கோடி ரூபாய் என்பதை அரசாங்கத்தினுடைய சட்டசபையில அந்த ஒரு பதிவு போட்டதை தவிர, ரெக்கார்ட்ல கொண்டு வந்ததை தவிர, 8 கோடி தமிழ் மக்கள் பார்த்ததை தவிர திமுகவை சைலன்ஸ் ஆக்கி விட்டார். அதுதான் பிரச்சனை அங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அது கிடைச்ச விஜய்க்கு வெற்றி என்று தான் நான் நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனா சமயமா பார்த்து அடிக்கிறாரு. இந்த தமிழ் வெற்றி கழக அமைச்சரவையில் விஜய் அவர்களை தவிர 5 அமைச்சர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுகிறார்கள். இன்று வரை எல்லாருமே பிஸியா இருக்காங்க, யாரும் இல்லைங்களே. ஆனா 5 அமைச்சர்கள் பிரதானமாக வருகிறார்கள். ஆதவ அர்ஜுனா 1, புஷி ஆனந்த் 2, ராஜ்மோகன் 3, செங்கோட்டையன் 4, 5வது நீங்க நம்ம ரமேஷ் போன்ற இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு நல்ல பதில் சொல்லிட்டாரு பாருங்க. நீங்க என்னதான் பண்ணாலும் அரசியல் நீங்க பண்றீங்களே, உங்க அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் பண்ணும்போது இதனால விவசாயிகள் என்ன கரும்பு சம்பளத்தை பத்தி கேட்டாங்க, நீங்க என்ன பதில் சொன்னீங்க? அதுக்கு பண்ணி கண்டிப்பா நீங்க ஒரு விவசாயி பத்தி பேச மறந்துட்டீங்க. காங்கிரீட் போட்டு அதில் நடந்து வந்த விவசாயி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாரு. ஸோ அந்த வார்த்தைக்கு யாராலும் பதில் சொல்ல முடியாம வாயடிச்சு போய் நின்னாங்க. சட்டமன்றத்துல பார்த்தா டிவிகேல இருக்கிற எல்லா அமைச்சர்களும் ரொம்ப மிஸ்டர் கூல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கூலா சிரிச்சுக்கிட்டே எதிர்கட்சியினரை கையாளுறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாறுதலை பார்க்கிறார்கள் பொதுமக்கள். குறிப்பாக டென்ஷன்லயே இருந்தான்னு சொல்றாங்க, இன்னும் டென்ஷன் தானே இருக்காங்க திமுக. காரணம் என்ன என்று கேட்டால் திமுகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள், கேடர்ஸ், ஊழியர்கள். நாங்க எங்க டென்ஷன்ல இருக்கோம், டேட்டா வச்சு பேசுங்க அப்படிங்கறது தானே சார் சொல்றாங்க. அதையும் சொல்றாங்க. இவங்க டேட்டா வச்சுன்னு பேசுவாங்க, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும். இவங்க ஆட்சியில இருந்திருக்காங்க, இவங்க ஆட்சியில் இருக்காங்க இப்போ. ஆனா போக போக பார்த்துக்கு போனீங்கன்னா, உதயநிதி கைதுக்கு பிறகு நான் நேற்று முன்தினம் தமிழகத்தில் ஒரு மாபெரும் அமளியை எதிர்பார்த்தேன். ஆனால் திமுக அதில் புரிந்து கொண்டு விட்டது. விஜயனுடைய ஒரு ஒரு ஃபார்சைட்டட்னஸ் அவர் டைவர்ட் பண்ணி விட்டது. எதுன்னு கேட்டீங்கன்னா, அது பெண்களுக்கு எதிராக இருக்கிற திமுக என்று சொல்லி உயர் நீதிமன்றத்தில் தமிழக வழக்கறிஞர் போய் நாங்க அவர் கைது செல்வேன் இன்ட்ராகேஷன் பண்ணி விட்டுருவேன்னு சொன்னார் பாருங்க. அப்பவே புஷ்ன்னு போயிடுச்சு. பெண் வாக்குகள் இன்னமும் விஜய் பக்கம் தான் இருக்கிறது அந்த உதயநிதி கைதுக்கு பிறகு என்பதைத்தான் வலியுறுத்தினார் விஜய். அதன் மூலமாக ஒன்று போக போக இன்னும் ஒரு சரிவு இருக்கத்தான் இருக்கும். எந்த அரசாங்கத்திற்கும் ஏற்றுமை இருக்கும், வேற்றுமை இருக்கும், இறக்குமுகம் இருக்கும். ஆனால் அதை சரியாக நடத்தி கொண்டு போவது விஜயனுடைய ஒரு சாமர்த்தியமாகத்தான் நான் பார்க்கிறேன். சார், தமிழ் தாய் வாழ்த்து அனைத்து இடங்களிலும் கண்டிப்பாக பாடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்டம் நம்ம சிஎம் அதாவது விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை மத்திய அரசாங்கம் வரவேற்கிறது. மத்திய அரசாங்கத்திற்கு முதலில் வேண்டுகோள் விடுத்தது விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆன பிறகு பிரதமரை சந்தித்த பிறகு அவர் கடிதத்தில் 5 குறிப்புகளில் இது ஒன்று மோதிகமாக இருந்தது. தமிழ் வாழ்த்துக்கு முக்காட்டுவது. அதை பார்த்த பிறகுதான், தமிழ்நாட்டில் சர்ச்சைகள் எழுந்த பிறகுதான் ஒரு கிளியர் கட் டைரக்ஷன் மத்திய உள்துறை அமைச்சரகத்திலிருந்து ஜூலை 8ஆம் தேதி பிறப்பித்தார்கள். அது விஜய்க்கு கிடைத்த வெற்றியாகத்தான் பார்க்கிறோம். அதற்கு பாஜக, மத்திய அரசாங்கம், அமித்ஷா போன்றவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று. மாநில அரசாங்க பங்கன்ல தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது உண்மை. அதே மாதிரி ஜனாதிபதியோ துணை ஜனாதிபதியோ பிரதமரோ வந்தாங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து என்பது வந்தே மாதத்துக்கு பிறகு மத்திய அரசாங்க பங்கன்ல வந்தே மாதம் பாடட்டும், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்பதைத்தான் விஜய் வெளியிட்டிருக்கிறார்.
இது விஜய்க்கு கிடைத்த வெற்றியாகத்தான் பலர் பார்க்கிறார்கள். ஓகே சார், விவசாயிகள் கடன் ரத்து அப்படின்னு பேசும்போது திமுக சைடு இருந்து நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது. பார்த்தா அதெல்லாம் அவங்க தேர்தல் அறிக்கையிலே கிடையாது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒண்ணுமா என்னை பொறுத்த மட்டும் 2 நிதிநிலை அறிக்கைகளும், குறிப்பாக மாரி வில்சன் போட்டதும் வினோத் அவர்கள் போட்டதும் வரவேற்கத்தக்கதாகத்தான் நான் பார்க்கிறேன். குறைந்தது 45 பட்ஜெட்டுகளை மத்திய அமைச்சர்கள், நிதி அமைச்சர்கள் பிரசன்ட் பண்ணது பார்லிமெண்ட்ல நான் நேரையே பார்த்திருக்கேன். 45 பட்ஜெட்ஸ், 1 இல்ல 2 இல்ல. அதே மாதிரி தமிழகத்திலும் இன்று மாரி வில்சன் அவர்களுடைய பட்ஜெட்டுக்கு முன்னுதாரணமாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பிறகு மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண் அமைச்சர் தமிழச்சியை சந்தித்தது, நிர்மலா சீதாராமனை சந்தித்தது விஜய் அவர்கள். அப்பொழுதே மத்திய அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு உதவி வேண்டும், நாங்கள் வீணாக மோதல் போக்கை தவிர்க்கிறோம், தமிழக வளர்ச்சி முக்கியம், எப்படி நரேந்திர மோடி இந்தியா ஃபர்ஸ்ட் என்று சொல்லுகிறாரோ விஜய் அவர்கள் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் என்று சொல்லுகிறாரோ அன்றைய தினமே அம்மையார் நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் என்னிடமே சொன்னாங்க, ஒரு பாசிட்டிவா இருக்காரு விஜய், சைலண்டா இருக்காரு. என்கிட்ட 15 நிமிஷம் பேசினப்ப தான் அதிகாரி எல்லாம் உள்ள வர சொன்னாரு. நான் 15 நிமிஷம் மனம் விட்டு பேசினேன். அவர் என்ன புரிஞ்சிருந்தாரு, நான் அவரை புரிஞ்சுட்டேன். தமிழ்நாட்டுக்கு சில இடத்துல டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்ல போனீங்கன்னா சைலஜா, இப்ப வந்து தமிழ்நாட்டுல ஓவர் டிராஃப்ட் வாங்கணும்னா மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி ரிசர்வ் பேங்குக்கும் தேவை, கேரண்டி சைன் பண்ணணும்னு சொல்றது, அந்த ஒரு கிளாஸ் இருக்குது. அதுக்கு நான் ஒத்து இருக்கிறேன் என்று நிர்மலா சீதாராமன் உறுதி கொடுத்திருக்கிறார். அதனுடைய பின்னணியில் தான் நிர்மலா சீதாராமனுடைய ஒரு அரணுமுறையில் தான் தவிர இந்த மாரி வில்சனுடைய பட்ஜெட் அமைந்திருக்கிறது வெள்ளை அறிக்கைக்கு பிறகு. அதையும் தவிர மத்திய அரசாங்கத்தில் நிர்மலா சீதாராமனை ஒரு படி கீழே 8 முறை மத்திய பட்ஜெட்டை சமர்ப்பித்த ப. சிதம்பரம் அவர்கள் அறிவுரை பெற்றது மாரி வில்சனும் சரி, நிதி அமைச்சரும் சரி, விஜயும் சரி. அதிலிருந்து பாஜகவுடைய முக்கிய பொறுப்புகள், காங்கிரசுடைய முக்கிய அம்சங்கள் எல்லாத்தையும் பொறுத்து ஒரு நடுநிலையான பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறார் மாரி வில்சன் என்பதுதான் என்னுடைய கருத்து. அது விஜய்க்கு ஒரு மாபெரும் வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். அடுத்த பட்ஜெட்ல நீ ஒன்னா சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆங்கிலத்தை சொல்வார்கள் பேபி ஸ்டெப் என்று, குழந்தை நடவடிக்கை மாதிரி நடக்கிறாங்க. யூ ஹேவ் டு ஹெல்ப் them. நெக்ஸ்ட் பட்ஜெட்ல நீ கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அதுக்குதான் ரஜினிகாந்தே சொல்லிட்டாரு 1 வருஷம் நீங்க கொடுக்கணும்னுட்டு. இதே ஸ்டாலினே சொல்லியிருக்காரு 6 மாசம் கொடுக்குறேன்னுட்டு. ஆனா அவன் மக்கள் நடுவில் வந்து விட்டாரு, நடுவில் அடி வாங்கினாரு. சார் 6 மாசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு பிரச்சனைகள் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதோட சட்டமன்றத்துல எந்த கேள்வி வச்சாலும், ஒரு சட்டமன்றம் அப்படின்னு சொன்னாலே எதிர்கட்சிக்கான இடம். ஆளுங்கட்சி ஏதாவது சொன்னா அதில் என்ன தவறு இருக்கிறதோ அதை எடுத்து சொல்ல வேண்டியது எதிர்கட்சியினரோட வேலை. அதை தாண்டி இதுக்குள்ள வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் தான் போற மாதிரி இருக்கு. ஸோ உங்களது கருத்து? அதற்கு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சீரியஸ் ஆப்சர்வேஷன். நம்ம வந்து அது பொதுமக்கள் வரவேற்கிறார்களோ இல்லையோ என் மனதில் பட்டதை தெளிவுடன் சொல்ல ஆசைப்படுகிறேன் சைலஜா. தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் என்பது ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின், அடுத்ததாக உதயநிதி என்று நினைத்தார்கள். அதுக்கு பொதுமக்கள் பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. விஜய் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சீட்ல உதயநிதிக்கு பார்த்தா கண் எரியுது, வயிற்று எரியுது. அதனாலதான் திமுக வந்து பொங்கிக்கிறாங்க கடந்து. அந்த இடத்துல நிரந்தரமா அவங்களதுன்னு நினைச்சாங்க. அதை பொதுமக்கள் வந்து தப்புன்னு அடிச்சு விட்டாங்க. எப்படி மத்திய அரசாங்கத்தில் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி, லோக்சபாவில் ராஜ்யசபாவிலும் சரி, அந்த பிரதமர் என்ற சீட் என்பது காங்கிரஸ் தான் இருக்கும். ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, இந்திரா காந்தி, சோனியா காந்தி எல்லாம் வந்தாங்க பாருங்க. அந்த இடத்துல ராகுல் காந்தி வரல. அதனாலதான் அவர் நரேந்திர மோடி பார்த்து எரியிறாரு கட்டுக்கிடுக்கு. உதயநிதி விஜய் பார்த்து எரியுறாங்க. அதுதாங்க ஒரு கம்பாரிசன் என்னை பொறுத்த மட்டும். மீதி எல்லாம் ஒரு டிக்டாக்னு சொல்லுவாங்க, டோக்கா டாக்கி ஹிந்தியில சொல்லுவாங்க, டிக்டாக் நீங்க வந்து டிட் ஃபார் டேட் சொல்லுவாங்க. அதெல்லாம் சட்டசபையில இருக்குது, ரெகுலர் தான். அது வர்ச்சுவலா வந்தாலும் சரி, ஆன்லைன்ல வந்தாலும் சரி, சட்டசபையில் இருந்தா மோதல் இருக்கத்தான் இருக்கும். ஆனால் இது தங்களுடைய நேயர்களுக்கு ஒரு புது விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உதயநிதிக்கு அந்த விஜய் அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்குது, கண் எரியுதுங்க. சார் 5 வருஷம் அவங்க உட்கார்ந்துருந்தாங்களா சார்? ஸ்டாலினும் சரி, அவருடைய தந்தையார் ஐயா கருணாநிதி சரி, எவ்வளவு நாள் உட்காந்துனாங்க. அதுல இது குத்துக்கு எடுத்துருக்காங்களே, இது எடுத்துக்காங்களே, கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்களே, பொதுமக்கள் அடிச்சுட்டாங்க பாருங்க தூக்கி. இனிமேல் அந்த சீட்டை உட்கார்றது கஷ்டம். அவங்கள எந்த கழகமும் வர்றது கஷ்டம், வெற்றி கழகத்தை தவிர.
திராவிட முன்னேற்ற கழகம் வராது, அதிமுக வராது. ஏன்னா அதிமுக தலைவர்கள் இருந்தாலும் தாவேக்காக்கு போயிட்டாங்க, திமுக ஊழியர்கள்லாம் அங்க போயிட்டாங்க. ரெண்டுமே காலியா போயிடுச்சு, டப்பா காலி. இதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும்? தமிழகத்தில் ஒரு விஜய்க்கு எதிராக 2036 தான் ஒரு கேள்விக்குறி வரும் என்று நினைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் அது மட்டும் ஒண்ணும் நடக்காது. 2 டேர்ம்ஸ் இருந்து காமிச்சிருவாரு. ஓகே, 10 வருஷம் அவர்தான். 2 டேர்ம்ஸ். ஏன்னா இன்னைக்கு நடக்கிறது போது இந்த 3 மாசத்துடைய பின்னணியில் பார்த்தால் அவருக்கு கிரிப் வந்துடுச்சு, அரசியல பொறுக்கிட்டார். இனிமேல் பந்தாடுவாரு. என்னை பொறுத்த மட்டும் அவர் செய்யக்கூடிய செயல்கள் 1, 2, 3 என அடுக்கிக் கொண்டே போனால் முதலில் அவர் வேலுமணி போன்றவர்களை எல்லாம் தன் பக்கம் இழுப்பதற்கு பார்ப்பார். அதில் ஒரு 20 பேர் வந்துட்டாங்கன்னா தன் பக்கம் சேர்த்து கொண்டு அவர்கள் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார்களோ அல்லது இவங்களோ சேர்றாங்களோ ஏதாவது ஒரு வயா மீடியா பண்ணிட்டு 2027 பட்ஜெட்டில் ஒரு மாபெரும் திருப்பத்தை தமிழக அசெம்பிளியில் நான் பார்க்கிறேன். 1. 2வது, அப்பொழுது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட், மறுமலர்ச்சி திராவிட கழகத்துல வச்சிருப்பார் கையில. ஆனா இம்பார்ட்டன்ஸ் வேலுமணிக்கு கொடுப்பாரு. அவங்களை கத்து சேர்த்துட்ட அப்புறம் அந்த 144 வந்துடும். நீ மைனாரிட்டின்னு சொல்ல முடியாது. காங்கிரஸை கட் பண்ணிடுவார் டக்குன்னு. எனக்கு ஒரு அறிவுரை விஜய்க்கு சொல்லணும்னு கிடையாது, நான் மூத்தவன் என்பதனால் என்னுடைய சஜஷனை சொல்றேன். விஜய் அவர்கள் காங்கிரஸை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ண ஆரம்பிப்பாரு. அதுதான் எனக்கு நிச்சயமா மனதில் படுகிறது. சைலஜா, சிறப்பு சார், சிறப்பான தகவல் கொடுத்திருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.